ஹோரா சாட். ஓகே, அதாவது ஒரு ஒரு வீட்டினுடைய கேரக்டர் என்னன்றத சிம்பிள் கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் போய் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த சப்ஜெக்ட் விட்டு ஜம்ப் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட பிரயத்னம் இல்லை. நவாம்சம் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் வரேன் புரியுது, நீங்கள் சொன்னது புரியுது. இல்லையா புதுசு இப்போ வேணும் புரியுது. ஆமாம் கவருக்கு இல்லையா இன்னும் எழுதலை சொல்லிட்டேன் சார். நவாம்சம் என்ன கேட்டீங்க? ஓகே, இப்போ நவாம்சம் சாட் இது. லக்ன சிம்ம லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் போட்டோம் இல்லையா? ஜூபிட்டர், மார்ஸ், இங்கே மெர்க்குரி, வீனஸ், சன், ராகு, கேத்து அண்ட் மூன் இஸ் இயர். லக்னம் போட்டோம் 12 மணி. இப்போ 2 மணியா? சாட்ரன். ஓகே கரெக்டா? 3, 6, 9 பிளானட். இப்போ மேஷன் லக்னம் எடுத்துக்கோங்க. 7th, 8th, 9th, 10th house talks about profession இல்லைங்களா? 10th house 10ஆம் வீடு. மேஷத்துலேருந்து 10ஆம் வீடு மகரம். மகரத்தில் இங்கே ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ ஜூபிட்டர் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா ஜூபிட்டர் 9th ஆஸ்பெக்ட், 7th, 8th, 9th ஆஸ்பெக்ட். ஜூபிட்டர் இங்கே இல்லை, இங்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜூபிட்டர் பார்க்கல. சாட்ரன் 7th, 8th, 9th, 10th ஆஸ்பெக்ட் இல்லை. ஜூபிட்டர் 8th ஆஸ்பெக்ட் இல்லை. எந்த கிரகமும் பார்க்கல மகர லக்னத்தை. அப்போ இந்த ஹவுஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீட்டினுடைய அதிபதி சனி இல்லையா? சனி நவாம்சத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். சனி எந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்க்கணும். இப்போ சாட்ரன் அதை மார்ஸ் பார்க்குது அப்படின்னா டெக்னிக்கல் ரிலேட்டட். சாட்ரன் மூன் ஆஸ்பெக்ட் பண்ணா சிவில் இன்ஜினியரிங். சாட்ரன் ஜூபிட்டர் ஆஸ்பெக்ட் டீச்சிங் இன் டெக்னிக்கல் ஏரியா. புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் தி அப்ரோச். இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நவாம்சம் எழுதும். ஓகே, இப்போ இது ஜாதகம் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட் உங்க மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 1 லக்னா அப்படின்னு பார்த்தா பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் கேப்பபிள் ஆர் நாட். ஏன்னா பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா தானே எந்த வரைக்கும் பண்ண முடியும். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும்னா 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம், பெனிஃபிக் பிளானட் எல்லாம் ஆஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா இஸ் பிசிக்கலி குட். இஸ் கலர், அவன் அப்பியரன்ஸ் எப்படி இருப்பான், 1 அவன் கேரக்டர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா 3 எங்க இருக்கோ அது மைண்ட். 3 எந்த வீட்டில் இருக்கோ அந்த கேரக்டர் அவன் மைண்டை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ஃபிசிக்கலி மென்டலி ஹவ் இஸ் ஹி அப்படின்னு பார்க்கணும்னா உங்களுக்கு லக்னம் தெரியும். செகண்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் ஆன் தி ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ், ரைட் ஐ ஆஃப் தி மேல், லெஃப்ட் ஐ ஆஃப் தி ஃபீமேல். இதெல்லாம் உங்களுக்கு அந்த சார்ட்ல இருக்கு. அந்த 12 ஹவுசஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி தேர்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நெய்பரர்ஸ், ரைட்டிங்ஸ் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணும். இல்லை ஃபோர்த் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் லேண்ட், ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல்ஸ், மதர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லும். ஃபிஃப்த் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் அம்யூஸ்மெண்ட்ஸ், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் சினிஃபீல்டு போகலாமா, அப்புறம் சில்ட்ரன்ஸ். தேர்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் சைல்டு. இங்கே பாருங்க, இங்கேருந்து 5ஆம் வீடு முதல் குழந்தைய பற்றி பேசும். அங்கேருந்து 3வது வீடு 2வது குழந்தைய பற்றி பேசும். அங்கேருந்து 3வது வீடு 3வது குழந்தைய பற்றி பேசும். அங்கேருந்து 4வது வீடு 4வது குழந்தைய பேசும்.
ப்ரொடக்ஷன் போகிறப்போ இவங்களை எத்தனை குழந்தை ஆகும் செக் பண்றப்போ ராகு எங்க வந்து டிஸ்டர்ப் பண்றோம் அங்க ஸ்டாப் ஆயிடும். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு பாக்குறப்போ 5th ஹவுஸ்ல ராகுவோ ஜூபிட்டரோ இருந்துச்சுனாக்கா குழந்தை விஷயத்துல டிலே ஆகும், ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். 5th house talks about children. புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5th house talks about children. இது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணும்போது யூ கேன் ப்ரிடிக்ட் அபவுட் இட். 6th house அவனுக்கு லோன் ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், டே டு டே ஒர்க், டெய்லி ரெகுலரா வேலைக்கு போவானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேஷராசிக்காரங்களுக்கு புதன் எனிமி. இந்த வீட்டில் எனிமிக்கல் பிளானட் இருந்துச்சுன்னா ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான். எதுக்காக போக மாட்டான்னு பாக்குறப்போ அந்த வீட்டில் வந்துட்டு வீனஸ் கனெக்ட் ஆயிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து சுத்திட்டு இருப்பான், அதனால போக மாட்டான். செகண்ட் ஹவுஸ்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், போக முடியல. அண்ணன் தம்பியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், போக முடியல. அம்மாவுடைய பொறுப்பு எடுக்க வேண்டிய வரும், அதனால போக முடியல. இப்படி இன்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா எதனால அவன் ரெகுலரா வேலைக்கு போகலன்னு கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு ஹவுஸும் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இன்டர் கனெக்டிங் பிளானட் அண்ட் இன்டர் கனெக்டிங் ஹவுசஸ், யூ ஷுட் செக் இட் அவுட். புரிஞ்சுங்களா? ஓகே, ஹெல்த் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம், லைக் இந்த வீட்டுக்கு அதிபதி புதன், புதன் இங்க உட்காந்துருக்கு வித் சாட்டர்ன் வச்சுக்கோங்க. வித் சாட்டர்ன் டாக்ஸ் அபவுட் போன் ரிலேட்டட். இது நீ ஏரியா நர்வ், போன் நர்வ் நீ ஏரியாலாம் உனக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த வீடு தான் இருக்கணும்னு கரெக்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாதகத்துல மேஷராசிக்காரங்களுக்கு புதன் இங்க இருக்கு. புதா இஸ் எக்ஸால்டட் இன் திஸ் ஹவுஸ், பட் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குருவேன் அப்படின்னா இவருக்கு ஸ்டமக் ஏரியால நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 100% இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. இல்லைன்னா மேஷராசிக்கு அதிபதியான மார்ஸ் 6ஆம் வீட்டில் இருந்தா எப்பயுமே இவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் கூட இருந்துட்டே இருக்கும். இட் இஸ் 100% ஒர்க்ஸ். இட் ஒர்க்ஸ் 100%. புரிச்சுங்களா? எப்படி? அப்புறம் லோன் கமிட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்போ மார்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6th ஹவுஸ்ல மார்ஸ் இருந்தா தைரியம் ஜாஸ்தி. அவன் கடை வாங்கி இருப்பான், ஒருத்தங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கிட்டு இருப்பான். அவன் வந்து கேட்டான், கொடுத்துன்னு போகோ, ஏன் நீ வாங்க கொடானா ரோப் போடுவான், அவனையே கொடுக்க மாட்டான். மண்ட தைரியம் ஜாஸ்தி இருக்கும். பார்த்தோன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம், இவன்கிட்ட காசு வாங்க முடியுமான்னு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. புரிஞ்சுங்களா? கொடுக்க முடியாது, என்ன பண்ற பண்ணிக்கோ. ஒரு HMT எம்ப்ளாயி 6th ஹவுஸ்ல அவனுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஜோசியை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா கரெக்டா கொடுக்கலாம். நான் தானே சொன்னேன் உங்களுக்கு, எல்லா லைனுக்கும் இது யூஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ 6th ஹவுஸ்ல அவன் இருந்துச்சுன்னா அவன் மண்ட தைரியம் ஜாஸ்தி, கேரே பண்ண மாட்டான். ஒரு எம்ப்ளாயி ஃபேக்டரியில் அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க HMTல, அவன்கிட்ட எல்லாம் வாங்கிட்டான். எல்லாரும் ரோபோட் சுற்றிட்டு இருக்கான். செக் பண்ணா மார்க்ஸ் இன் 6th ஹவுஸ். என்கிட்ட வந்து இருக்குன்னா இவனத்துல எங்க கலெக்ஷன் பண்ண எழுதும். நான் சொன்னேன், நீ தாசி கேட்டேன்னு வச்சுக்கோ, பர்சனல் ஆஃபீஸில் உன் மேலே எழுதி கொடுத்துருவாடா, அவ்வளோதான், நீ வேலையே போயிடும், உஷாரு. ஏன்னா அப்படிப்பட்டுவாங்க. இவங்ககிட்ட வாங்கணும்னா இவன் கமாண்டிங் நேச்சர் பர்சன், இவன்கிட்ட ரிக்வஸ்டா போக கொடுத்துருவான். ಏಯ್ ನೀನೇ ದೊಡ್ಡವನು ಕಣ, ಏನೋ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತೀಯ, ಭಾಳ ಒಳ್ಳೆ ನೀನು ಕಷ್ಟ ಕೊಟ್ಟೆ, ಇದು ಕೊಟ್ಟೆ, ಅದು ಕೊಟ್ಟೆ, நான் ரிக்வஸ்டா நைஸா பேசினா அவன்கிட்ட காசு வந்துடும். இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே தெரியணும். புரிஞ்சுதுங்களா? ஹெல்த் ஆச்சா, அப்புறம் லோன் கமிட்மெண்ட் ஆச்சா, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஆச்சா, இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு 6ல எந்த லக்னத்துக்கு பின்ன எந்த ராசிக்கு எந்த லக்னத்துக்கு வேற என்னென்ன பிளானட்ஸ் பாக்குது அப்படி புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை போடுங்க சார், ஏன் தேடிட்டு போறீங்க? இப்பட்ட பிரச்சனை கேபி சிஸ்டம்ல क्वेश्चन நம்பர் போடுங்க. புரிஞ்சுங்களா? 1 7 11 கனெக்ட் ஆச்சுன்னா 100% கொடுப்பான். புரிஞ்சுங்களா? 1 7 10 11 இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்மர் எப்படியாவது கிளியர் பண்ணிடுவான். அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டான். கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு செக் பண்ணலாம். உங்களோட 5th house talks about spiritual virtue. அந்த இப்போ வீனஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு 5 kg அரிசி கொடுத்துட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போய் கேளுங்களேன், ஆயிரத்து இஷ்ண தர கொடுத்தீங்கன்னு செக் கமிட்மெண்ட் பண்ணிடுவான். செக்கை போய் ப்ரெசென்ட் பண்ணி நீ காசு வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்படி there is lot of way to approach it.
அஸ்ட்ராலஜி இஸ் தட் சச் அ வண்டர் ஒன். புரிஞ்சுங்களா? அதை அப்ரோச் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அந்த அந்த பாயிண்ட்ஸை டக்குன்னு அந்த நேரத்தில் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, சரி. 7,000 எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர்ஸ். எப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைப்பாங்க, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் எப்பயுமே மற்றவங்கள நம்பிட்டு இருப்பான். மற்றவங்கிட்ட கேட்டு தான் டிசிஷன் எடுப்பான். இவன் இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்க மாட்டான். ஏன்னா 7th ஹவுஸில் இருக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஒய்ஃபோ கேட்டு அவங்ககிட்ட தான் டிசிஷன், இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்க மாட்டான். ஓகே, இங்கே வந்துட்டு புதன் இருக்கு, சுக்ரன் இருக்கு. சுக்ரன் டாக்ஸ் அபவுட் சோஷியல் இன்வால்மெண்ட். பெண் ஜாதகத்துலேயோ ஆண் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 7ஆம் வீட்டில் சுக்ரன் இருந்தனாக்கா ஷோக்கி, ஜாலி, ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணணும், ஜாலியாக சுற்றணும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் ராசி வேணும்னு இஷ்டப்படுவாங்க. கூட புதன் இருக்குன்னா டுவெல் நேச்சர் பர்சன். புதன் வந்துட்டு யார் கூட சேர்றாங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். புதன் ஜூபிட்டர் கூட சேர்ந்துன்னா நல்லவனா பிஹேவ் பண்ணும். ஜூபிட்டர் சாட்டர்ன் கூட சேர்ந்தா கெட்டவனா பிஹேவ் பண்ணும். புதன் வந்துட்டு நீங்க நம்பர் கூட எடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர். யார் கூட சேர்றாங்களோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அவரு. அதனால டுவெல் தாட்ஸ். மேரேஜ் விஷயத்துல ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது. ஒரு பொண்ணை ஒரு பையனை மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ புதன் சுக்கரன் தான் தயவு செஞ்சு மேட்ச் பண்ணாது. மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒழுங்காக வாழ மாட்டாங்க. ஸோ இப்படி எல்லாம் பார்க்கணும். 7th house talks about business partners, friends and life partner பற்றி எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் செக் பண்ணலாம். 8th house talks about longevity. எவ்வளோ நாள் வாழ்வாங்க 8th house. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்சூரன்ஸ், லீகல் ப்ரொசீடிங்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ். இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. 4th house talks about land and property. இந்த கிரகமாக 8th house கனெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீட்டுக்கு அதை பற்றி மூன் அண்ட் மார்ஸ் கனெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை 3 மார்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. லீகல் ப்ராப்ளம் இருக்கும், டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பராக டாக்குமெண்ட்டை செக் பண்ணி வாங்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. லாஸ்ட்டில் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வரும். லீகல் அப்ரோச், இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இதில் பார்க்கலாம். லக்னத்தில் இந்த 8ஆம் வீட்டில் மார்ஸ் எப்போ வருதோ ஆக்சிடென்ட்ஸ் வரும். அந்த டைமில் உஷாராக இருக்கும். ஓகே, 9th house talks about லாங் ஜேர்னி. ஃபாரின் போவேனா இல்லையா? லக்னாதிபதி மார்ஸ் 9th ஹவுஸில் இருக்கான். இவனுக்கு எப்பயுமே ஃபாரின் போகணுன்னு தான் ஆசை. இதே கிரகம் 12ஆம் வீட்டில் இருக்கு. மார்ஸும் ஜூபிட்டரும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9th house 7 8 9th லார்டு இஸ் ஜூபிட்டர், லக்னா லார்ட். ரெண்டு பேரும், அதாவது லக்னத்துக்கு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டில் இருப்பதால் 9ஆம் வீடு வந்து லாங் ஜேர்னி. லக்னா அவனுடைய மைண்ட் அப்படி இருக்கு. அதனால கண்டிப்பாக அவன் ஃபாரின்ல செட்டில் ஆகும். எப்போ? இந்த தசாபுக்தி நடக்கிற டைம்ல அவன் ஃபாரின் போயிடுவான். அங்கேயே இருப்பானா திருப்பி வருவானா? 2ஆம் வீடு அதிபதியான வீனஸ் கூட இருந்தா திரும்பி வந்துடுவான். ஏன்னா ஃபேமிலி விஷயமா. இல்லைன்னா திரும்பி வர மாட்டான், அங்கேயே செட்டில் ஆகிடுவான். மூன் கூட இருந்தாக்கா வந்துட்டு போயிட்டு இருப்பான். மூன் இஸ் தி மூவபிள் பிளானட். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஹவுஸ்னுடைய கேரக்டர் நீங்க தரவா தெரிஞ்சு வச்சாதான் அந்த ப்ரெடிக்ஷன் புரிஞ்சுங்களா? ப்ரெடிக்ஷன்ன்றது நத்திங் பட் இப்போ 9th 8th ஹவுஸ் பார்த்தோம் இல்லைங்களா? 7th 8th 9th ஹவுஸ் லாங் ஜேர்னி பார்த்தோம். அப்பா கேரக்டர் எப்படி இருக்கும், அவருடைய நேச்சர் எப்படி இருக்கும், அவருக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரும், அவர் என்ன ப்ரொஃபஷன் பண்ணுவார், லாபம் நம்மளாம் சம்பாதிக்குவாரா, இந்த கிரகம் லக்னத்துக்கு கனெக்ட் ஆனால் அப்பா மூலயமா ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஏதாவது கிடைக்குமா இல்லையா, இட் கேன் பி இன்டர்பிரேட்டட். அதே மாதிரி ப்ரொஃபஷன் எடுத்தீங்கன்னா சாட்டர்ன் இந்த வீட்டில் இருக்கு, ஜூபிட்டர் கூட இருக்கு, ஒரு கிரகம் நீச்சம் ஒரு கிரகம் உச்சம், நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. ஸோ யூ வில் கெட் அ வெரி குட் ப்ரொஃபஷன். இப்போ லக்னாதிபதி மார்ஸ் இங்கே இருக்கு எக்ஸால்டட், ஜூபிட்டர் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. அதனால யூ வில் கெட் அ வெரி குட் பொசிஷன். அதே எனிமிக்கல் காம்பினி இங்கே சன் இருக்கு, 10th house சன் நல்லது, பட் எனிமிக்கல் ஹவுஸ்ல இருக்கு, லீடராக இருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு நல்லா இருப்பான். திஸ் இஸ் இன்டர்பிரிட்டேஷன். 11th house talks about லாபம். நல்லா சம்பாதிப்பானா, ஃபைனான்சியல் பெனிஃபிட் நல்லா இருக்கா, நெய்பரர்ஸ் நல்லா இருப்பாங்களா, அண்ணனால பெனிஃபிட் கிடைக்குமா. 12th house talks about bed comfort, long journey, imprisonment, foreign places எல்லாத்தையும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார், இந்த பேப்பர் கொடுக்குங்க சார். ஒரே ஒரு
இது ஒன்று கொடுத்துட்டோம்.